திருவிழால திருமண பக்கமெல்லாம் எங்க பார்த்தாலும் ஆடு உரிச்சு ஒரு பக்கம் வெட்டுற சத்தம் அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு அது ஒரு பெரிய மியூசிக் மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கு இந்த அழகர் கோயில் முழுக்க. இன்னொரு பக்கம் பூரா அப்படியே சமைக்கிற வாசனை எங்க பார்த்தாலும் அப்படியே வந்துட்டே இருக்கு. அண்ணன் கூட ஒருத்தர் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா சமைச்சிட்டு இருக்காப்ல. அண்ணே என்ன சமைக்கிறீங்க, என்ன பண்றீங்க? கள்ளழகர் கோயில் ஆடி திருவிழாவை முன்னிட்டு, ஆடி பௌர்ணமி தேரோட்டத்தை முன்னிட்டு 18ஆம் படி கருப்பண சுவாமிக்கு கருங்கடா புள்ளி கொடுத்து நம்ம கிடா வெட்டி சமைக்கிறது. நாங்கள் மதுரையை சேர்ந்த மேலூர் பக்கம். அதே சமயத்தில் இன்னைக்கு ராத்திரி தேரோட்டம் முடிஞ்ச உடனே 18ஆம் படி கள்ளழகர் சுவாமிக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இன்னைக்கு ராத்திரி நாங்கள் சந்தனகுணம் தூக்கிட்டு வருவோம், மதுரையிலேருந்து தூக்கிட்டு வருவோம். 18 படிக்கும் நல்லா கை வாயெல்லாம் கட்டி பூரா கதவை அப்புறம் பழைய சந்தனத்தை பூரா தண்ணி ஊற்றி கழுவி புது சந்தனம் நாங்கள் கொண்டு போன சந்தனத்தை 18 படியிலையும் வச்சு அபிஷேகம் பண்ணி அதை சந்தன சாத்துப்படி சாத்துவோம். அதே இன்னைக்கு விசேஷம். இது இந்த சுற்றுப்பத்தில் இருக்கிற புறாத்துக்குமே குலதெய்வமாக இருக்குது. அதுபோக கள்ளழகருக்கு காவல் தெய்வமாகவும் இருக்குது. இந்த மலையை பொறுத்தவரை காவல் தெய்வமாக இருக்குது. இந்த 18 படியில் ரொம்ப அற்புதமாக இருக்குது. இந்த பக்கம் ஹைகோர்ட் ஜட்ஜுன்னு சொல்லுவாங்க. 18ஆம் படி கருப்பனை ஹைகோர்ட் ஜட்ஜுன்னு சொல்லுவாங்க. யாராக இருந்தாலும் தாம்பளையா இருந்தாலும் நீதிமான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால கரெக்டான நீதி சொல்லக்கூடிய இடமாக இது கருதப்படுது. பாரம்பரியமாக எங்களுடைய பாட்டம் மூட்டாங்காலத்தில் இருந்து நாங்கள் வருஷம் இந்த திருவிழா கலந்துக்கிட்டு சிறப்பிச்சுட்டு நாங்கள் போயிட்டு இருக்கோம். அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, 18ஆம் படி கருப்பனை ஹைகோர்ட் ஜட்ஜு அப்படின்னு தான் அவங்க எல்லாம் நம்புறாங்க. அவர் யாரா இருந்தாலும் சரியான தீர்ப்பு, சரியான நீதி கொடுப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையில இவங்க சொல்றாங்க. இப்படி இவங்க தொடர்ச்சியா பல தலைமுறைகளா கருப்பனுக்கு இப்ப ஆடி பௌர்ணமிக்கு கெடா வெட்டணும் அப்படிங்கிற நேர்த்திக்கடன்ல இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அக்கா, நீங்க இந்த திருவிழால உங்களுக்கு வேற என்ன விஷயங்கள்லாம் பிடிக்குங்க உங்களுக்கு? நிறைய மக்கள் எல்லாம் ஒன்னா சந்தோஷமா இருந்துட்டு போவோம். அது ரொம்ப நல்லா இருக்கும். அந்த விஷயம் தான் பிடிக்கும். நல்லா ஜாலியா எல்லாம் நிறைய குடும்பமா சேர்ந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, முக்கியமா ஜாதி மதம் இல்லாம மதங்களுக்கு கூட ஒன்று சேர்ந்து வருவாங்க. முக்கியமா சொல்லணும்னா இந்து மதம் மட்டும் இல்லாம முஸ்லீம்காரர்களும் கிறிஸ்தவங்களும் சகோதரத்தோட இங்க கலந்துக்கிட்டு மாமே மச்சினேன்னு சொல்லி உறவு கொண்டாடி இங்க கலந்துக்கிடுவாங்க. இது ஒரு முக்கியமான ஒரு குறிப்பு தான் பதிவிட்டு. மதுரையில் இருக்கக்கூடிய இந்த சித்திரை திருவிழா மாதிரியே இந்த ஆடி திருவிழாக்குள்ள மிகப்பெரிய அளவான சமத்துவம் இருக்கு. இவங்க எல்லா ஜாதிக்காரங்களும் ஒன்னா இதே இடத்துல ஒன்னாதான் ஆடு வெட்டி ஒன்னாதான் சமைச்சு ஒன்னா சாப்பிடுறாங்க. பிற மதத்துக்காரங்களும் இவங்களோட சேர்ந்து நின்று சமைச்சு சாப்பிடக்கூடிய கொண்டாடக்கூடிய ஒரு வழக்கம் இங்க இருந்துருக்கு. அக்கா, நீங்க உங்களுக்கு திருவிழா எவ்வளவு ஸ்பெஷல்? இந்த திருவிழா இந்த ஸ்தலம் எப்படின்னா, அழகரும் இருப்பாரு, முருகன் இருப்பாங்க, மேல அம்மனும் இருப்பாங்க. ஸோ நல்லபடியாக மன திருப்தியோட 3 பேரையும் தரிசனம் பண்ணிட்டு போயிடலாம். எல்லாரும் ஒரு மனசுக்கு திருப்திகரமான இடம், ரிலாக்ஸாக நம்ம சுற்றுலா தரம் மாதிரி பார்த்துட்டு போகக்கூடிய இடமா இருக்கு. வேற என்னெல்லாம் இந்த திருவிழாக்குள்ள பிடிக்கும்? சும்மா இப்படி சமைச்சு சாப்பிடுறது வீட்லயே கூட சாப்பிடலாம். இங்க சமைச்சு சாப்பிடும்போது என்னெல்லாம் நடக்குது, என்ன பிடிக்கும்? எல்லாம் சேர்ந்து ஒன்னா கூடி வருவாங்க. எல்லாரும் ஒன்னா போய் கோயில்ல சாமி கும்பிடலாம். நல்லா எல்லாரையும் 4 மக்களோட சேர்ந்து பார்க்கையில நம்மளும் ஒரு மனசு எவ்வளவோ ஸ்ட்ரெஸ்ஸோட மன அழுத்தத்தோட வருவாங்க. அந்த மன அழுத்தம் எதுவுமே இல்லாம ஒரு நல்ல திருப்தியோட சாமியும் தரிசனம் பண்ணிட்டு மகிழ்ச்சியோட வீட்டுக்கு போகலாம். எவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு லைஃப் ஸ்டைலுக்கு மத்தியில இங்கே வரக்கூடிய இந்த சில நாட்கள் இந்த திருவிழா அப்படிங்கிறது முழுக்க அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு விடுதலையை கொடுக்குது அப்படின்றாங்க. அக்கா, உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்கும்? இன்னும் இதுல என்னெல்லாம் அடுத்தடுத்த தலைமுறைக்கு குழந்தைங்களுக்கு நீங்க கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? குழந்தைங்களோட இப்படி ஜாலியா அவங்கள என்ஜாய் பண்ண வைக்கிறது பிடிக்கும். வேற எதுவும் தெரியாது. குழந்தைங்களுக்கு அடுத்தடுத்து இந்த விழாவில் என்னெல்லாம் எடுத்து நம்மள மாதிரி அப்படியே தலைமுறையா அவங்களும் இதே மாதிரி இருக்கணும் குழந்தைங்களும். ஏன்னா இப்ப உள்ள காலேஜுக்கு எப்படியோ போயிட்டு இருக்காங்க. ஆமா, அதனால குழந்தைங்க இதே மாதிரி அடுத்தடுத்த தலைமுறைக்கு இனி போற காலங்களுக்கு அவங்க நல்லா செலிப்ரேட் பண்ணணும். இந்த மாதிரி காலங்கள் போகும்போது அது அவ்வளவுதான். ஒரு திருவிழா ஒட்டு மொத்தமாக என்னென்ன வேலையெல்லாம் செய்து பாருங்க. ரொம்ப நுணுக்கமாக அடுத்த தலைமுறைகள் கிட்ட பண்பாடு சார்ந்த ஒரு விதைய போடுது. மனுஷங்க உறவுகள் சார்ந்த, கொண்டாட்டம் சார்ந்த, மகிழ்ச்சினா என்ன, இன்னைக்கு வெளியில நகர வாழ்க்கையில மகிழ்ச்சின்ற பேர்ல என்னென்னவோ பண்ணிட்டு இருக்கிற நிலைமையில உண்மையிலே மகிழ்ச்சிங்கிறது என்ன, பாசிட்டிவா முழுக்க நேர்மறையான மகிழ்ச்சிங்கிறது என்ன, நிறைவளிக்கக்கூடிய வாழ்க்கைங்கிறது என்ன அப்படிங்கறத திருவிழா தான் கத்துக் கொடுத்துக்கிட்டே இருக்கு. ஒரு ஊருக்குள்ள ஒரு ஆத்துல வெள்ளம் வந்தா எப்படி எல்லாம் பல விஷயங்களும் சேர்ந்து அந்த ஆத்தோட புதுசா ஊருக்கு சேருமோ, அதே மாதிரி இந்த பண்பாடு ஒரு பெரிய ஆறு மாதிரி குழந்தைங்களுக்கு
அந்த கொண்டாட்டம் சார்ந்த, அறம் சார்ந்த, சமூகம் சார்ந்த, உறவுகள் சார்ந்த, மகிழ்ச்சி சார்ந்த எல்லா அறிவையும் ஒரு அனுபவத்தையும் அடுத்த தலைமுறைகளுக்கு ஒரு விதை மாதிரி அப்படியே தூவிட்டு போய்கிட்டே இருக்கிறது தான் நம்ம ஆடி திருவிழாவில் பார்க்குறோம். நியூஸ் 18 செய்திக்காக கரந்தமலை பிரபாகருடன் வெற்றி.